இப்போ டிஆர்பி எக்ஸாம் எழுதுற அனைத்து நபர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ டிஆர்பி போன இயர் கொஸ்டின் பேப்பர் 2019ல நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். அதுக்குரிய ஆன்சரும் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா buyers are divided into different groups on the basis of psychological personality traits, lifestyles or values. வாங்குபவர்களை உளவியலாக அல்லது ஆளுமை பண்புகளாக, வாழ்க்கை முறை அல்லது மதிப்பின் அடிப்படையில் ஒன்றாக பகுப்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனோ தத்துவ வகைப்பாடு. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் இதுல கொடுத்திருக்காங்க. புவியியல் வகைப்பாடா, சமூக பொருளாதார வகைப்பாடா, சமூக தொடர்பு வகைப்பாடா? இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா சைக்கோகிராபிக் செக்மெண்டேஷன். சரிங்களா? மனோ தத்துவ வகைப்பாடு. சரிங்களா? பொருட்கள் வாங்குறவங்கள என்ன செய்யறாங்க, எந்த அடிப்படையில பகுக்கிறாங்க பிரிக்கிறாங்கன்னு பாக்குறப்போ மனோ தத்துவ வகைப்பாடுல பிரிக்கிறாங்க. அடுத்து a set of segments sharing some exploitable similarity is called. ஒரே மாதிரியான பயன்பாடு கொண்டவைகளை பிரிக்கும் வகைப்பாட்டின் தொகுப்பு இவ்வாறு அழைக்கப்படும். சூப்பர் வகைப்பாடு, சூப்பர் செக்மெண்டேஷன், செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரி பயன்பாடு, ஒரே ஒரு பொருளை எல்லாரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்து பிரிச்சு பாக்குறப்போ அது என்னன்னு சொல்றாங்கன்னா சூப்பர் செக்மெண்ட். ஏன்னா யாரும் சொல்லி தரல, ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி அத செய்யறாங்க. சரிங்களா? அடுத்து in action type pricing, one seller and many buyers called. ஒரே ஒரு செல்லர் இருப்பாங்க, நிறைய பையர்ஸ் இருப்பாங்க. அது என்ன ஏலம் அப்படின்னாக்கா இங்கிலீஷ் ஆக்ஷன், ஆங்கில ஏலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏல வகை விலையில் ஒரு விற்பனையாளர் மற்றும் அநேக வாங்குபவர்கள் இருப்பது இங்கிலீஷ் ஆக்ஷன்ஸ். அடுத்து all theories of buyers behavior have been primarily based on dash model wise stimulation response or SR model. வாங்குபவரின் நடத்தை முக்கியமாக இந்த மாதிரியை சார்ந்தது. தூண்டுதல் பதில் மாதிரி. வாங்குபவர் எப்பவுமே இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நடத்தையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா கற்றல் மாதிரி, லேர்னிங் மாடல். எந்த மாடல் கேக்குறாங்க இல்லைங்களா? லேர்னிங் மாடல். இப்போ அடுத்தவங்க என்ன வாங்குறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டு என்ன செய்வாங்க, எல்லாரும் வாங்குவாங்க. சிலருக்கு அவங்க இத வாங்கணும்னு நினைச்சிட்டு போவாங்க, அடுத்தவங்க வாங்குறத பார்த்து என்ன பண்ணுவாங்க, தூண்டுதல், சரி அது நம்மளும் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்குவாங்க. இப்போ கற்றல் மாதிரி, லேர்னிங் மாடல். வாங்குபவரின் நடத்தை முக்கியமாக இந்த மாதிரியை சார்ந்தது. அடுத்து buyers are offered a wide range of products to choose from is called. பரவலாக பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குபவர்களுக்கு அளிக்கப்படுவது. என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா நிறைய பொருள் இருக்கும், ஹோல்சேல்ல போயிட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு ரீட்டைலர் என்ன பண்ணுவாரு, கஸ்டமருக்கு கொடுப்பாரு.
வாங்குபவர்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? சரி, இதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்காட்சி, நம்ம எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா எல்லா பொருளையும் கொஞ்சம் 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 வச்சிருப்பாங்க. எல்லா பொருளும் அங்க இருக்கும். சரிங்களா? இப்போ அங்க போயிட்டு என்ன செய்யலாம், அவங்க சூஸ் பண்ணி வாங்கிப்பாங்க. பரவலாக பொருட்களை தேர்ந்தெடுத்து வாங்குபவர்களுக்கு அளிக்கப்படுவது கண்காட்சி, எக்ஸிபிஷன்ஸ். Comparing the attributes of two or more brands of advertising is called வசப்படுத்தும் விளம்பரம், persuasive advertisement. இப்போ பொருட்களை அவங்க வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தூண்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணி பொருட்களை என்ன செய்வாங்க, நுகர்வோரை வாங்க வைப்பாங்க. அது வசப்படுத்தும் விளம்பரம். இப்ப அருண் ஐஸ்கிரீம் பார்த்தாக்கா நமக்கு என்ன செய்யணும், அப்படியே சாப்பிடணும் போல தோணும். உடனே அது போய் வாங்கலாமான்னு இருக்கும். இப்போ வசப்படுத்தும் விளம்பரம். The physical means whereby a manufacturer of goods or utilities or provider of services tells the consumer about his product or services is called. உடல் ரீதியான முறையில் ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய பொருள் அல்லது பயன்கள் அல்லது சேவை செய்பவர் தன்னுடைய பொருள் அல்லது சேவை பற்றி நுகர்வோரிடம் தெரிவிக்கும் இது விளம்பர ஊடகம். என்ன செய்யறாரு, பொருட்களை தயார் பண்ணவர் நுகர்வோருக்கு பொருட்களை பத்தி தெரிவிக்கிறார். அந்த பொருள் எங்க கிடைக்கும், அதனுடைய பயன் என்ன, யார் அந்த பொருளை விற்பனை செய்வார், இல்லை எங்க கிடைக்கும் அப்படின்றத பத்தி நுகர்வோருக்கு தெரிவிக்கிறதுக்கு எது விளம்பர ஊடகம், அட்வர்டைசிங் மீடியா. An advertisement copy endeavors to develop and maintain the goodwill of a product is ஒரு பொருளின் நற்பெயரை விரிவாக்கவும் மற்றும் நிலைநிறுத்தவும் முயற்சி செய்யும் விளம்பர நகல். அதுக்கு ஆன்சர் நிறுவன விளம்பர நகல், இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி. சரியா? ஒரு நிறுவனத்தை நல்லா பெருசாக்கணும், ரொம்ப வருஷம் அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னாக்கா அது இன்ஸ்டிடியூஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் காப்பி மூலியமா பண்ணலாம். தொகுப்பு சைட்களை தொலை மூலம் உள்நுழைய பயன்படுத்தப்படும் நிகழ்ச்சி. A program that facilitates a user to log in to remote host site. அது டெலிநெட் இல்ல டெல்நெட் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. இது டெலிநெட். அப்படியே மொத்தமா இருக்கிற அந்த தொகுப்பு, அதுக்குள்ள போறதுக்கு உள்ள நுழையத்துக்கு நம்ம லாகின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் டெல்நெட் அப்படின்றாங்க. லாகின் டு ரிமோட் ஹோஸ்ட் சைட், உள்நுழைய பயன்படுத்தப்படும் நிகழ்ச்சிக்கு பேரு டெலிநெட். வீடுகளில் கணினி மூலம் இணையதளத்தை பயன்படுத்துவதை இவ்வாறு கூறுவர். சைபர் நுகர்வோர், சைபர் கன்சியூமர்ஸ். The home computer uses wired up to commercial online services and the internet are called. Which of the following control accounts always shown a debit balance? கீழ்கண்டவற்றில் எவை கணக்கின் பற்று இருப்பை எப்பொழுதும் கட்டுப்படுத்தும்?
பற்று இருப்பு வந்து எது எப்பொழுதும் கட்டுப்படுத்தும் கேட்குறாங்க. பணி நடப்பு பீரியடு கட்டுப்பாட்டு கணக்கு, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் லெட்ஜர் கண்ட்ரோல் அக்கவுண்ட். இது வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பற்று இருப்பு வந்து கட்டுப்படுத்தும் அப்படின்றாங்க. அடுத்து, which of the following item is deducted from costing profit to arrive at financial profit? கீழ்கண்ட அடக்க விலை லாபத்தில் இருந்து எந்த இனத்தை கழித்தால் நிதியியல் லாபம் கிடைக்கும்? Costing profit to arrive at financial profit. எல்லாத்துல இருந்துமே கொடுத்திருக்காங்களே, ஆரம்ப இருப்பை குறைத்து மதிப்பிடுதல், மறைமுக செலவுகளை குறைக்கிறது, பயன்பாடு இன்றி நஷ்டம் ஏற்படுதல், அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக், அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட், லாஸ் டியூ டு அப்சலசன்ஸ். சரிங்களா? இது எல்லாமே அதான் மேற்கண்டவை அனைத்தும், ஆல் ஆஃப் தீஸ். Which of the following item is added to profit as per cost accounts to arrive at financial profit? அடக்க விலை கணக்கு லாபத்துடன் எதனை கூட்டினால் நிதியியல் லாபம் கிடைக்கும்? எதை கூட்டினா நிதியியல் லாபம் கிடைக்கும் கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி, ஓவர் அப்சார்ப்ட் ஓவர் ஹெட், மறைமுக செலவுகளை அதிகரிப்பது. சரிங்களா? இதை கூட்டினோம்னா அடக்க விலை லாபத்தோட நிதியியல் லாபம் கிடைச்சிடும். ஓவர் அப்சார்ப்ட் ஓவர் ஹெட். ஒரு தொழிற்சாலையின் செயல்பாட்டில் நேர இழப்பு இல்லை எனில் அதன் அதிகபட்ச உற்பத்தி திறன் என்பது when operating time is not lost, maximum productive capacity of a plant is. பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலையில வந்து அவங்க செயல்படுற நேரம் வந்து கரெக்டா பண்றாங்க, எதுவும் வந்து லாஸ் பண்ணல, கரெக்டா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அப்ப அதிகபட்சமா எவ்வளவு உற்பத்தி திறன் இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து தியராட்டிக்கல் கெப்பாசிட்டி, கோட்பாட்டு திறன் அப்படின்றாங்க அதுக்கு. சரிங்களா? இந்த நேரத்துக்கு இவ்வளவு பொருட்களை உற்பத்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கும். அதனால வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. கொட்டகை மற்றும் அடுக்குகள் அளிக்கும் திட்டத்தை நிறைவேற்றுவது இது. SIDC. The scheme scale of shed and plots accomplished by SIDC. தொழில் முனைபவர் தொழிலை உருவாக்குவது மற்றும் விடாமுயற்சியுடன் இருப்பவர் இவ்வாறு அழைக்கப்படுவார். An entrepreneur who is conceptualizing and persevering is called ஆரம்ப கட்ட தொழில் முனைபவர். நாசெக்ட். அதாச்சும் விடாமுயற்சியோட ஒரு தொழிலை வந்து தொடங்குறாரு, உருவாக்குறாரு. சரிங்களா? அப்படி விடாமுயற்சியோட இருக்கிறவரை என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்ப கட்ட தொழில் முனைபவர். அடுத்து, who recognized organization and management of the enterprise as the main function of an entrepreneur? ஆல்பர்ட் மார்ஷல். ஒரு நிறுவனத்திற்கு முக்கியமான செயல்பாடு அமைப்பு மற்றும் நிர்வாகம் என்பதை அங்கீகாரம் செய்தவர் யார்? ஒரு நிறுவனத்துல வந்து முக்கியமான செயல்பாடு அமைப்பு எதுன்னா நிர்வாகம் தான், இல்லைங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அப்படின்றத
சொன்னவர் வந்து ஆல்ஃபிரட் மார்ஷல். டேஷ் இஸ் எக்ஸ் ஆண்ட் அனலைசிஸ். இது எக்ஸ் ஆன்டி பகுப்பாய்வு. திட்ட மதிப்பீட்டல், ப்ராஜெக்ட் அப்ரைசல். It enables a decision maker to be more objective in choosing among alternative. OR. தொழில் முடிவுகள் எடுப்பவர் புறநிலை முறையில் மாற்று யுக்திகளை தெரிவு செய்ய உதவுவது OR. When key variables are changed and the resulting change in the rate of return or the NPV is observed is called உணர்திறன் பகுப்பாய்வு, sensitivity analysis. முக்கிய மாற்றிகளை மாற்றுவதின் விளைவாக ஈட்டு விகிதத்தில் மாற்றம் அல்லது NPV நோக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படும். சென்சிட்டிவிட்டி அனலைசிஸ், உணர்திறன் பகுப்பாய்வு. Consequences of non-registration of partnership firm. Find out the hard one out. பதிவு செய்யப்படாத கூட்டாண்மை நிறுவனத்தின் விளைவுகள். இதில் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும். நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எது, இதுல வந்து ஆன்சர் 4 கொடுத்திருக்காங்க. எது பொருந்தாது? நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல மற்ற கூட்டாளிகள் மீது வழக்கு போட முடியாது. ஒரு கூட்டாளி நிறுவனத்தின் முடிவு அல்லது கணக்குகளை கேட்டு வழக்கு போட உரிமை உண்டு. இது கிடையாது, பொருந்தாதது. உரிமைகளுக்காக வழக்கு போட முடியாது. தன்னுடைய கூற்றுகளுக்காக மற்ற கூட்டாளிகளுடன் முறையிட முடியாது. இது ஆப்போசிட்டா உண்டு சொல்லியிருக்காங்க. அதாச்சும் the right of your partner to sue for dissolution of the firm or the accounts of thereof. நிறுவனத்தின் முடிவு அல்லது கணக்குகளை கேட்டு வழக்கு போட உரிமை உண்டு. உரிமை இருக்கானா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா பண்ண முடியாது. இப்போ இதுதான் பொருந்தாதது. பி தான் ஆன்சர். எக்ஸ்பேண்ட் DIN. அதுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஐடென்டிபிகேஷன் நம்பர்ஸ், இயக்குநர்களை அறிந்து கொள்ளும் எண்கள். டைரக்டர்ஸ் identification numbers. The fee for preparation of a market study payable to TCO would be subsidized by IFCI up to 75% of the cost. செலவில் 75%. சந்தை நிலவரத்தை படிப்பதற்கு TCO செலுத்த வேண்டிய கட்டண தொகைக்கு IFCI வழங்கும் மானியம் 75%. For the purpose of adoption of indigenous technology, the form of subsidy is உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் முறைக்கு வழங்கும் மானியம். இது வந்து முதல் 3 வருட வட்டி IFCக்கு செலுத்துவதற்கு மானிய உதவி. Assistance in the form of interest payment due to IFC for the first 3 years. Evolution of venture capital investment made not on the basis of quoted market price but through more reliable informal sources is நியாய சந்தை விலை, fair market value. துணிகர முதலீட்டின் மதிப்பு குறியிட்ட சந்தை விலையெல்லாம் நம்பத்தகுந்த முறையில் மதிப்பிடப்படுவது. சரி, இன்னைக்கு 25 கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருக்கோம். மிச்ச கொஸ்டின்ஸை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் நல்லா பாருங்க. நன்றி,
வணக்கம்.